நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனோட பதிவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் வந்து விளக்கம் அளிக்க மறுத்திருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க. நடிகர் தனுஷ் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டதாக நயன்தாரா வந்து பரபரப்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நடிகை நயன்தாரா பார்த்தீங்கன்னா இயக்குனர் விக்னேஷ் சிவனை வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் இருக்காங்க. இவர்களோட திருமணம் வந்து மகாபலிபுரம் ஷெரட்டன் ரிசார்ட் ஹோட்டல் விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல நயன்தாராவோட ஆவணப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வந்து திருமண கிளிம்ஸோட வெளியானுச்சு. நயன்தாராவோட குழந்தை பருவம் முதல் இளம் வயதில் அவர் சந்தித்த வெற்றிகள், துயரங்கள், விக்னேஷ் சிவனுடனான காதல், திருமணம் வரை அனைத்தையும் ஆவணப்படமாக வெளியிட்டிருக்காங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற தலைப்புல உருவாகி இருக்க இந்த ஆவணப்படம் வெளியாவதுல 2 ஆண்டுகள் வந்து தாமதமான நிலையில வரும் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா நயன்தாராவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஆவணப்படத்தை வெளியிட இருக்கு. இந்த நிலையில தனது திருமண வீடியோ வந்து 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்துல வரும் 3 நொடி காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் வந்து 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டதாக நயன்தாரா வந்து பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. தனுஷை வன்மையாக கண்டிக்கும் நயன்தாராவோட பதிவுக்கு லைக் செய்து நடிகைகள் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சு வராங்க. இந்த நிலையில நயன்தாரா விக்னேஷ் சிவன் பதிவுக்கு நடிகர் தனுஷ் தரப்புல இருந்து விளக்கம் அளிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.